ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து 36 இன்ச் வந்து ப்ளவுஸ் கட்டிங் வந்து போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ 36 இன்ச்சில் வந்து நம்ம ப்ளவுஸ் கட்டிங் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். 36 இன்ச்சு சைஸ்க்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 80 பாயிண்ட் இருந்தாலே போதும். இல்லை 1 மீட்டர் நமக்கு தேவைப்பட்டதுனாலும் வச்சுக்கலாம். ஆனால் வந்து 80 பாயிண்ட் சரியாக இருக்கும். இப்போ நம்ம 1 மீட்டராக எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த எக்ஸ்ட்ரா பட்டிக்கு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி எதுக்குமே வந்து நம்ம வேறு கிளாத் எதுவுமே தேவையில்லை. இதுவே நல்லா தாராளமாக நம்ம வந்து தைக்கலாம். அதுக்காக தான். சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நீங்கள் வந்து நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டு பாருங்கள். நம்ம எந்த தொழில் செஞ்சாலுமே சரிங்க, அதை வந்து நம்ம மனசுக்கு பிடிச்சி வந்து செய்யணும். அப்போ தான் அது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்மளை வந்து நம்ம நினைக்காத ஒரு உயரத்துக்கு நம்மளை கொண்டு போய் நிறுத்தும். நீங்கள் வந்து செய்கிற வேலையை உங்கள் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் செஞ்சு கொடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த கரை பக்கம் வருது இல்லைங்களா, இந்த கரை பக்கத்தை தான் எடுத்துருக்கிறேன். இதை வந்து நம்ம 4ஆக ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் இதை மடித்து தைக்கிறதுக்காக எம்மிங் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த எம்மிங்காக இவ்வளோ வந்து விட்டுருக்கேன். இது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 இன்ச் அந்த சைஸ்க்கு தான் வந்து விட்டுருக்கேன். ஒரு மடிக்கிற மாதிரி. இந்த கரை பக்கத்தை வச்சு நம்ம தைக்கிறப்ப நமக்கு சுருக்கம் வருமா அப்படின்னு ஒரு சிலர்லாம் கேட்பீங்க. அந்த மாதிரி எதுவுமே வராது. நம்ம அப்படியே வந்து மடித்து ஒரு தையல் போட்டு விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கையோட உயரம் வந்து எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கஸ்டமர் கொஞ்சம் ஹைட் வந்து எக்ஸ்ட்ரா தான் கேட்டிருக்காங்க. நம்ம நார்மலாக பார்த்திங்கன்னா 6 to 6.5 7 இந்த மாதிரி வந்து நார்மலாக வைக்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து 7 இன்ச் வந்து மார்க் பண்ணுறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து நம்ம ஒரு 5.5 இன்ச் வந்து 7 இன்ச் அப்படின்னா 7ல் பாதி 3.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு 1/2 இன்ச் முன்ன பின்ன இருக்கலாம். ஆனால் கஸ்டமருக்கு கொஞ்சம் இந்த இடம் லாங்காக தான் வேணும். அதனால் வந்து நான் வந்து 4 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நமக்கு வந்து இது வந்து ஒரு 1/2 இன்ச் அதிகமாக கூட இருக்கலாம். ஆனால் கம்மியாக இருக்கக்கூடாது. 3.5 இன்ச் அப்படின்னா அப்போ 3 வைக்கக்கூடாது. நீங்கள் அது இன்னுமே ரொம்ப உங்களுக்கு கம்மியாக வரும். இப்போ நம்ம எடுத்த இந்த அளவை ஒரு கோடு போட்டுக்கலாம். இது வந்து நம்ம ஃபுல்லாகவே வச்சுக்கிட்டு ஏன்னா வந்து நம்ம ஸ்டிச் பண்ணது போக மீதி வந்து கிளாத்தை நம்ம வந்து அந்த 4 தையல் போட்டுட்டு வெட்டி தான் விட போகிறோம். இப்போ இதிலிருந்து இப்படி வந்து ஒரு மார்க் வந்து பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பண்ணிவிட்டு இந்த இடம் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் ஈவனாக வரணும். அப்புறம் போக போக கம்மியாகிடும். இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் to 3/4 இன்ச் டிஸ்டன்ஸ்க்கு குறைஞ்ச பக்கத்தை நம்ம வந்து வெட்டிக்கலாம். இப்போ வந்து ஒரு 3/4 இன்ச் வர மாதிரி நான் வந்து குறைஞ்ச பக்கம் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த இடத்துல மட்டும் லைட்டாக கட் பண்ணிவிட்டு அப்படி கொண்டு போகிற மாதிரி இந்த மாதிரி வந்து வரைஞ்சிக்கோங்க. இப்போ இதை நம்ம வந்து கட்டிங் போட்டுடலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நீங்கள் வந்து கஸ்டமருக்கு கையோட நீளம் எவ்வளோ வேணும், அகலம் எவ்வளோ வேணும், இது எல்லாமே வந்து பார்த்து அளந்துக்கோங்க. அளந்துக்கிட்டு அதுக்கப்புறமேலு அதில் வந்து ஏதாவது சின்ன கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா பண்ணிக்கோங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா நான் தாராளமாகவே துணி விட்டுருக்குறேன். ஏன்னா 36 இன்ச் சைஸுங்கிறது கொஞ்சம் வந்து மீடியமான அவங்க வந்து ஒல்லியாக தான் இருப்பாங்க. கை வந்து நம்ம 4 தையல் போக எக்ஸ்ட்ராவாகவே இன்னுமே நம்மக்கிட்ட வந்து உள்ளார துணி இருக்கும். அடுத்தது கை கட் பண்ணியாச்சு. நம்ம இந்த பேக் நெக் வந்து கட் பண்ணிக்கலாம். இதோட ரெடி அளவுன்னே பார்த்தீங்கன்னா இந்த கையோடது நமக்கு இவ்வளோ தான் வரும். இது வந்து எக்ஸ்ட்ரா தான் நம்ம வச்சுருக்கிறது. ஓகேங்களா? இப்போ பேக் நெக்கு அப்படியே வந்து நம்ம திருப்பி போட்டுடுறோம். அதே ஃபோல்டிங் வரும் பாருங்கள். அந்த ஃபோல்டிங் பக்கமே போட்டுக்கிட்டோம்னா நமக்கு நெக் வந்து இந்த மடிப்பு பக்கமே போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நெக் வந்து அதே மாதிரி அழகாக வந்துடும். இப்போ இதுக்கு வந்து கீழே நம்ம மடித்து தைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு விட்டுடலாம். இப்போ மடித்து தைக்கிறதுக்கு எவ்வளோ துணி விடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் பட்டையாக மடித்து தைப்பேன். ஒரு சிலர்லாம் வந்து ரொம்ப கம்மியாக மடித்து தைப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். நான் வந்து இதில் வந்து 2 இன்ச் வந்து விட்டுருக்குறேன். 2 இன்ச்சுக்கு வந்து மடித்து தைக்கிற மாதிரி. அடுத்தது வந்து ப்ளவுஸோட ஹைட் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா
14 இன்ச் வந்து நான் வைக்கிறேன். ரெடி அளவு இது எல்லாம் சேர்த்தி தான் வந்து 14 இன்ச்சு. இப்போ இந்த இடத்துல ஒரு கோடு போட்டுக்கலாம். நம்ம தையலுக்கு பிடிக்கிறது எல்லாமே சேர்த்தி தான் வந்து 14 இன்ச்சு. முன் கழுத்தோட அந்த பின் கழுத்தோட இறக்கம் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 சென்டிமீட்டர். 7 சென்டிமீட்டர் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸில் நம்ம இது பண்ணுறோம் இல்லைங்களா, கழுத்தோட அகலம் இது மொத்தமாக வந்து நமக்கு ஷோல்டர் வந்து 12 இன்ச் வருது. 12 இன்ச்சுங்கிறப்ப அதில் நம்ம 2ஆக டிவைட் பண்ணி 6 போட்டுக்கிறோம். 6 போட்டுட்டு இந்த ஷோல்டர் பார்த்திங்கன்னா 2.5 to 2.25 நீங்கள் வைக்கலாம். அவங்களோட உடம்பு இதை பொறுத்து தான். நான் வந்து 2.25 வந்து வச்சுருக்கிறேன். நம்ம 2.5 to 2.25 வைக்கலாம். நான் வந்து 2.5 வச்சுருக்கிறேன். இப்போ இந்த இடத்துக்கு நம்ம அப்படியே வந்து ஒரு அழகாக கோடு வரைஞ்சிக்கலாம். இந்த வளைவு நம்மளே கரெக்டாக எடுத்துக்கலாம். ரொம்பவும் அப்படியே கீழாலேயும் போகாமல் மேலாலேயும் போகாமல் அப்படியே வரைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆம்கோல் உயரம் வந்து எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலேருந்து 5 சென்டிமீட்டர். இப்போ கீழேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 8, 9 வருது. இது இந்த இடம் வந்து 8.5 வரும், 8 வரும். அதோட அவங்களோட கை சுற்றளவு பொறுத்து வரும். ஏன்னா அவங்க பாடி வந்து லீனாக இருக்காங்களா இல்லை கொஞ்சம் ஊட்டாமல் இருந்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 36 இன்ச் அப்படிங்கிறப்ப நமக்கு ரெடி அளவு 9 சென்டிமீட்டர். 1 மூம்பு 2 மூம்பு 18 3 24 4 36. அதை அப்படியே 4ஆக டிவைட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 இன்ச் எக்ஸ்ட்ராவாக விடுற தையலுக்கு 11 வரை வச்சு மார்க் பண்ணியிருக்கிறேன் நான். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு கோடு போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம 11 இன்ச்சுக்கு வந்து ஒரு கோடு போட்டுக்கலாம். அடுத்தது 9 இன்ச் இடத்துல ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ போட்டாங்கன்னா இந்த இடத்துல இப்போ ஆம்கோலோட பெண்ட் எடுக்க போகிறோம். அது எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆம்கோல் கிட்ட வர பெண்ட் எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் இருந்து நமக்கு 3 வருது அப்படின்னா இதில் 1.5 தான் நம்ம வைக்கணும். அடுத்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 5 வருது அப்படின்னா இதில் 2.5 தான் வைக்கணும். இப்போ இதை வந்து 2ஐயும் 1ஆ அப்படியே வந்து ஜாயின் பண்ணி விட்டுறணும். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு இந்த நெக் போர்ஷன் இது இந்த ஆம்கோல் கிட்ட வர சுருக்கம் இந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்டுமே வந்து வராது. இப்போ இது வந்து ஃபுல்லாக நம்ம வரைஞ்சி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். சேம் என்ன மெஷர்மெண்ட் எடுத்தோமோ அதே மெஷர்மெண்ட்டில் வந்து கட் பண்ணிக்கோங்க. கிளாத் வந்து ஆடாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதை வச்சு தான் வந்து நம்ம ஃப்ரண்ட் வந்து கட் பண்ண போகிறோம். அதனால் வந்து பேக் வந்து எப்பயும் கரெக்டாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃப்ரண்ட் கட் பண்ணும்போது எந்த ஒரு மிஸ்டேக்ஸுமே வந்து வராது. இப்போ இதில் நம்ம இது வந்து நேர் கட்டிங் அப்படிங்கிறதுனால நான் நேர்லேயே வந்து போட்டுக்கிறேன். கிராஸ் கட்டிங் அப்படின்னு வரப்போ நம்ம வந்து இதை கிராஸில் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரியே நான் வந்து நேர் கட்டிங் போட்டுட்டு இந்த அளவுகளை எல்லாத்தையுமே வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். சேம் அதே அளவு வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் நமக்கு அந்த ஷோல்டர் இதிலெல்லாம் வந்து இது நம்ம உட்காரும்போது கரெக்டாக வந்து கச்சிதமாக இருக்கும். நெக் போர்ஷன்லாம் இப்போ அதே அளவு வந்து நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ முன்கழுத்து உயரம் வந்து எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 6 இன்ச் வந்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 இன்ச் வர அளவுக்கு நம்ம வந்து வச்சுக்கலாம். இந்த 6லேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 4 இன்ச் கூட்டி 10 இன்ச் வர மாதிரி இந்த இடத்துல
அடுத்தது இந்த சைடில் வரும்போது ஒரு 11 இன்ச் வர மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். இதை வந்து 1 இன்ச் வந்து இதோட கூட கூட்டிக்கிறோம். இதோட ஃப்ரண்ட் வந்து எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களோட இந்த மெஷர்மெண்ட்டை பொறுத்து தான் இருக்குது. ஒரு சிலருக்கு கொஞ்சம் கூட குறைய அந்த மாதிரி வரும். இதுக்கு வந்து நான் இவங்களுக்கு 12.5 இன்ச் வந்து வைக்கிறேன். 12 to 13, இந்த 1 இன்ச் முன்ன பின்ன அந்த டிஸ்டன்ஸ் தான் வரும். சென்டராக வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்த இதை இப்படி வந்து ஜாயின் பண்ணி விட்டுடலாம். இந்த இதோட சென்டர் போர்ஷன் பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதை நம்ம வந்து கட் பண்ணி விட்டுடலாம். இதில் வந்து எச்சா இந்த சைடில் இன்னும் கொஞ்சம் குடஞ்சி வெட்டணும் நம்ம. ஏன்னா இது பேக்கோட ஃப்ரண்ட் வந்து லைட்டாக குடையணும் இல்லைங்களா, அதுக்காக தான். ரொம்ப ஈஸியாக வந்து ப்ளவுஸ் கட்டிங் வந்து போடலாம். நீங்கள் வந்து பயப்படாதீங்க. ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இது, நமக்கு வந்து வராது அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணாமல் எதையுமே வந்து நீங்களே முடிவு பண்ணிக்காதீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் வரும். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போதும் நிறைய மிஸ்டேக்ஸ் எல்லாமே வந்தது. அது எல்லாமே சரி பண்ணி தான் நான் வந்து கற்றுக்கிட்டேன். நமக்கு சரி பண்ணி தைக்கும்போது தான் நமக்கு வந்து அதில் இருக்கிற வர அந்த நெகிழ் சுழிவு இது எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஃப்ரண்ட் நெக்குக்கு ரொம்ப டீப்பாக இல்லாமல் நான் வந்து லைட்டாக வந்து இந்த மாதிரி குடஞ்சி வெட்டியிருக்கிறேன். டீப்பாக வேணும்னா இன்னும் வந்து இந்த மாதிரி குடஞ்சி வெட்டணும். நான் ஒரு ரவுண்ட் நெக் ஷேப்பில் தான் வந்து வெட்டியிருக்கேன். இப்போ நம்ம பேக்கும் ஃப்ரண்ட்டும் ரெண்டும் ஒன்றா இருக்கா அப்படின்னு ஒரு தடவை போட்டுக்கலாம். பேக் நெக்கு, ஃப்ரண்ட் நெக்கு, இந்த ஆம்கோல் டிஸ்டன்ஸு, சைடில் வர்றது எல்லாமே கரெக்டாக இருக்கு. இப்போ நம்ம இதுக்கு வந்து பட்டி வந்து கட் பண்ணிடலாம். இந்த இடம் மட்டும் இதை விட லைட்டாக கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதையும் நம்ம சரி பண்ணிக்கலாம். இப்போ மீதி இருக்கிற துணியில் நம்ம வந்து டபுளாக ஃபோல்டு பண்ணி பட்டி வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நான் வந்து 2ஆக மடித்து போட்டிருக்கிறேன். பட்டிக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து 11 இன்ச் டிஸ்டன்ஸ் வச்சுருக்கோம். அதனால் வந்து நமக்கு கீழே வரும்போது அந்த 2 இன்ச் வந்து கம்மியாக தான் செய்யும். நம்ம வந்து ஒரு 9, 10 அந்த மாதிரி வந்து பட்டிக்கு வந்து வச்சுக்கலாம். இப்போ இந்த 10 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன். இதில் இந்த சைடுக்கு 4 இன்ச்சும் இந்த சைடுக்கு 4 இன்ச். ஆல்ரெடி இதில் வந்து நம்ம 12.5 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம். இப்போ இதோட ஒரு 4 இன்ச் கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா 13, 14, 16 வரும். நமக்கு பேக்கோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா 12 சென்டிமீட்டர், 14 சென்டிமீட்டர் தான். இப்போ இதில் மட்டும் ஒரு 1/2 இன்ச் வந்து கம்மியாகிற மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் ஒரு 1/2 இன்ச் போகும், இதை மடித்து தைக்கிறப்ப ஒரு 1/2 இன்ச் போகும், இதை பிடிச்சி தைக்கிறப்ப ஒரு 1/2 இன்ச் போகும். அந்த கால்குலேட் பண்ணினது எல்லாமே பார்த்திங்கன்னா 2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. இந்த பேக்கோட இது வந்து 14 சென்டிமீட்டர் வச்சோம் நம்ம. இப்போ இங்கே வந்து நமக்கு இருக்கிறது 12 ப்ளஸ் ஒரு 3.5 இன்ச். அப்படின்னா இந்த 3.5ல் வந்து இது வந்து 12.5 இன்ச்சு, இது 3.5 இன்ச்சு இந்த டிஸ்டன்ஸு. அப்போ எவ்வளோ வருது? 13, 16 சென்டிமீட்டர் வருதுங்களா? இன்சைடு வந்து நம்ம வந்து 14 வச்சுருக்குறோம். இதில் வந்து மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் போயிடும், இந்த சைடு பிடிக்கிற இடத்துல ஒரு 1/2 இன்ச் போயிடும், கீழே மடித்து தைக்கும்போது 1/2 இன்ச் போயிடும். அப்போ நமக்கு ஒரு 1/2 இன்ச் முன்ன பின்ன அந்த மாதிரி தான் வந்து வரும். இப்போ நம்ம 14 வச்சுருக்குறோங்க. அப்போ இதுக்கும் சரியாக போயிடும். இப்போ இதை நம்ம வந்து கட் பண்ணி விட்டுடலாம். இது 2 பக்கமும் 4 சென்டிமீட்டர், இந்த ஒரு சைடு மட்டும் அந்த சென்டரில் மட்டும் 1/2 இன்ச் கம்மி, 3.5 வச்சுருக்கிறேன். இப்போ இதை அப்படியே வந்து லைட்டாக நம்ம குடஞ்சி வெட்டி விட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம வீபீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம்.
வி பீஸ்க்கோ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் வந்து போதுமானதாக இருக்கும். இந்த இடம் அதோட வந்து இது இப்போ இதுக்கு கிராஸ் பீஸும் வந்து கட் பண்ணிடலாம். மீதி இருக்கிற கிளாத்தில் கிராஸ் கட்டிங் போடுறப்ப பார்த்திங்கன்னா வந்து கரெக்டாக கிராஸாக இருக்கிற மாதிரியே போடுங்க. அப்போ தான் வந்து நீங்கள் இதை அந்த கழுத்து தைக்கும்போது ரொம்ப அழகாக நமக்கு வந்து வரும். எந்த ஒரு சுருக்கம் இது இந்த மாதிரிலாம் இல்லாமல். நமக்கு ஒரு 5-6 பீஸ் இருந்தாலே போதும். நான் வந்து ஒரு 4 5 6 8 பீஸ் கட் பண்ணியிருக்கேன். மீதி வந்து எப்படி இருந்தாலும் 2-3 பீஸ் வந்து வேஸ்ட் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னா லைக் போட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய். இப்போ கட்டிங் போட்டது எல்லாத்தையுமே வந்து ஒரு தடவை அரேஞ்ச் பண்ணி நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். முப்பத்தி 6 இன்ச் ப்ளவுஸ் கட்டிங் மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். ரொம்ப சிம்பிள், கஷ்டம்லாம் கிடையாது. நீங்களும் ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நீங்கள் அளவு ப்ளவுஸ் கூட வச்சுக்கிட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் புதுசாக தைக்கிறீங்க அப்படின்னா அளவு ப்ளவுஸ் வச்சு வந்து கட்டிங் போட்டு பழகுங்க. போக போக நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் எடுத்து வந்து ஸ்டிச் பண்ணி பழகிக்கலாம்.